வணக்கம். முதுகலை தமிழாசிரியர் பணிக்கான அறிவிப்புகள் விரைவில் வரும் என தகவல்கள் வருகிறது. அதற்கான முன்னேற்பாடுகள் கால்ஃபர் வந்ததுக்கு அப்புறமேலும் படிக்கக்கூடாது, முன்னாடி இருந்தே படிக்கணும். தினமும் பல் விளக்குறது, சாப்பிட்றது, தூங்கிறது எப்படி ஒரு பழக்க வழக்கமோ அதுபோல் படிக்கிறது ஒரு பழக்க வழக்கமாக வச்சுக்கிட்டு தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டே வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம தேர்வில் வெற்றி பெற்றுடலாம். வாங்க நம்ம பாடப்பொருளுக்குள்ளே போவோம். ஏற்கனவே கிட்டத்தட்ட 400 வினாக்களை பார்த்துட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். வாணிதாசன் எத்திராசலு அரங்கசாமி. வாணிதாசன் எத்திராசலு அரங்கசாமி என்று அழைக்கப்படுகிறது. புதுவையில் வெள்ளியனூரில் பிறக்கிறாரு. தமிழச்சி, கொடிமுல்லை, எழிலோவியம், தீர்த்த யாத்திரை, இன்ப இலக்கியம், பொங்கல் பரிசு, இரவு வரவில்லை, சிரித்த நுணா, இனிக்கும் பாட்டு, எழில் விருத்தம், தொடுவானம், பாட்டு பிறக்குமடா, தமிழ்நாட்டு வேர்ட்ஸ்வர்த் வாணிதாசன். கிட்டிலோகத்தின் ஒளியையே ஓமையாக எடுத்து ஆண்ட முதல் கவிஞர் இவர்தான். தமிழ்நாட்டு தாகூர் என்றும் ஏத்தம் பெறுவ கூடியவர் வாணிதாசன். வேர்ட்ஸ்வர்த், தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வர்த் வாணிதாசன் தான். எத்திராசலு அரங்கசாமி என்று அழைக்கிறாங்க. புதுவையில் பிறக்கிறாரு. தமிழச்சி, கொடிமுல்லை, எழிலோவியம், தீர்த்த யாத்திரை, இன்ப இலக்கியம், பொங்கல் பரிசு, இரவு வரவில்லை, சிரித்த நுணா, இனிக்கும் பாட்டு, எழில் விருத்தம், தொடுவானம், பாட்டு பிறக்குமடா, தமிழ்நாட்டு வேர்ட்ஸ்வர்த். குட்டிலோகத்தின் ஒளியே ஓமையாக எடுத்தாண்ட முதல் கவிஞர் நம்ம வாணிதாசன் அவர்கள். தமிழ்நாட்டு தாகூர் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து தமிழ் ஒளி விஜயரங்கம். அருணகிரிநாதருக்கு பிறகு சந்த தமிழ் கவிதை நடையை வெற்றிகரமாக கையாண்டவர். விதியோ வீணையோ, கோசலி குமரி, கண்ணப்பன் கிளிகள், பாடு பாப்பா, எல்லா குழந்தைகளுடைய பாட்டு தமிழ் ஒளியோடது. கண்ணதாசன் முத்தையா ராமநாதபுரம் சிறுகூடற்பட்டியில் பிறக்கிறார். கண்ணதாசன் முத்தையா இயற்பெயர் ராமநாதபுரம் சிறுகூடற்பட்டியில் பிறக்கிறார். காரைமுத்து புலவர் அவர். வணங்காமுடி, கமகப்பிரியர், துப்பாக்கி இதெல்லாம் அவருடைய புனைப்பெயர்கள். கவிஞர் என்ற அடையிட்டு மேடையேற்றியவர் கலைஞர். கவிஞர் என்று அடையிட்டு அவரை மேடையேற்றிய மனிதர் கலைஞர் தான். போற்றுவார் போற்றட்டும் என்ற ஒரு கொள்கை கண்ணதாசனுடையது. மலை கூட ஒரு நாளில் தேன் ஆகலாம், இவருடைய பாட்டு அற்புதமான பாட்டு. மாங்கனி, ஆட்டனத்தி ஆதிமந்தி கண்ணதாசனுடைய தான். கிழவன் சேதுமதி, மலர்கள், தைப்பாவை, கவிதாஞ்சலி, சரவான் காதலி, அர்த்தமுள்ள இந்து மதம் எல்லாமே கண்ணதாசன் தான். பரிமலை கொடி, ஓமையன் கோட்டை, வேளங்குடி திருவிழா, விளக்கு மட்டுமா சிவப்பு எல்லாமே கண்ணதாசனுடைய நூல்கள் தான். ஆயிரங்கால் மண்டபம், சிங்காரி பார்த்த சென்னை, ராஜதண்டனை, சிவகங்கை சீமை, அனார்கலி, இயேசு காவியம், மணவாசம், தென்றல் கண்ணதாசனுடைய பாடல்கள் எல்லாமே நூல்கள் தான். தமிழக அரசனுடைய அரசவை கவிஞராக இவரும் இருந்திருக்கிறார். அடுத்தது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பொதுவுடைமை தத்துவத்தில் பூத்த பாட்டாளி கவிஞராக இருந்தவர் பட்டுக்கோட்டை. பராசக்தி மகாகாவியம் சுத்தானந்த பாரதியார் அவர்கள் பாடியிருப்பார். தமிழ் பல்கலைக்கழக ராசராசன் பரிசை முதல்ல பெற்றவர் 1984 நம்ம சுத்தானந்த பாரதியார். அடுத்து பெருஞ்சித்திரனார் துரைமாணிக்கம் பெருஞ்சித்திரனார். தென்மொழி ஏடு, இலக்கிய இதழ், தமிழ்ச்சிட்டு இதெல்லாம் அவருடைய இதழ்கள்.
உலகத் தமிழின் முன்னேற்றக் கழகத்தின் முதல்வராக இருந்திருக்கிறார். முடியரசன் துரைராஜ், இயற்பெயர் பூங்குடி வீரகாவியம், அதெல்லாம் அவரோட தான், முடியரசன் தான். மீபா சோமு அக்கரைச்சமையிலே பயண இலக்கியம். அடுத்து சுரதா ராசகோபாலன், முதல் கவிதை சிரிப்பின் நிழலாம். சுரதாவுடைய முதல் கவிதை சிரிப்பின் நிழல். தமிழகத்தில் முதல்ல வெளிவந்த கவிதை எதுன்னா காவியம்தான். தமிழகத்தில் முதலில் வெளிவந்த கவிதை வார ஏடு காவியம்தான். இலக்கியம் ஊர்வலம் சுரதா, இதெல்லாம் அவருடைய திங்கள் இதழ்கள். சாவின் முத்தம், உதட்டில் உதடு, பட்டத்தரசி, தேன்மலை, சுவரும் சுண்ணாம்பும், துறைமுகம், வார்த்தை வாசல், எச்சில் இரவு, ஊமை கவிஞர், இதெல்லாமே சுரதாவை தான் சொல்கிறாங்க. அப்படி ஊமை கவிஞர் என்று யார் சுரதாவை சொன்னா? ஜெகசிற்பியன் அவர்கள். முதல்ல பாவேந்தர் விருது பெற்றவரும் நம்ம சுரதா தான். தமிழென்றால் தவிட்டையும் உண்பேன் என்றவர். தமிழ் அப்படின்னு சொன்னால் தவிடு கூட நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னவர் நம்ம சுரதா அவர்கள். அவருடைய இயற்பெயர் ராசகோபாலன். அவர் பாரதிதாசன் மீது அளவு கடந்த பற்று கொண்டவர். அதனால தான் அவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். அதுதான் சுப்புரத்தின தாசன் பேர் வச்சுக்கிட்டார். பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். அவர் மீது பற்று கொண்டதனால் சுப்புரத்தின தாசன் என்று பெயர் வைத்து கொண்டார். அதனுடைய சுருக்கம்தான் சுரதா, சுப்பு ரத்தின தாசன். சுக்கு சுப்பு, ரத்தினத்துக்கு ரா, தாசனுக்கு தா, அப்போ சுரதா என்று அழைக்கிறாங்க. தமிழ் என்றால் தவிட்டியும் உண்பே, இதெல்லாம் சொன்னவர் யார்? சுரதா. அதை விட ரொம்ப முக்கியமானது ஓமை கவிஞர்னு அவருக்கு பட்டம் கொடுத்தவர் யார்? ஜெகசிற்பியன். வினாக்கள் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. கலைஞர் கருணாநிதி 3/6/1923 பிறக்கிறாரு. திருக்குவளையில் பிறக்கிறார். முத்துவேல் அஞ்சுகம் அம்மாளுக்கு மகனாக பிறக்கிறார். தொல்காப்பிய பூங்கா, சங்கத்தமிழ், பொன்னர் சங்கல், பாயும்பொலி, பண்டாரக வன்னியன், தென்பாட்டி சிங்கம், நெஞ்சுக்கு நீதி, இதெல்லாம் அவருடைய நூல்கள். நெஞ்சுக்கு நீதி என்பது அவருடைய தன்வரலாற்று நூலாகும். திருச்சிற்றம்பல கவிராயர் தோமுசி ரகுநாதன். பாரதி காலமும் கருத்தும் அவருடைய நூல். சாகித்ய அகாடமி விருது பெற்றது. பாரதி காலமும் கருத்தும். பஞ்சும் பசியும் ரொம்ப முக்கியமானது. குலோத்துங்கன் வாசே குழந்தைசாமி, அறிவியல் அறிஞர். குலோத்துங்கன் வாசே குழந்தைசாமி அறிவியல் அறிஞர். அவர் தான் வாசே குழந்தைசாமி தான். வளர்கள் தமிழ், வாயில் திறக்கட்டும், வாழும் வள்ளுவன், எல்லாமே நம்ம வாசி குழந்தைசாமி தான். புலமை பித்தன் ராமசாமி என்று அழைக்கப்படுகிறார். ராமசாமி தான் புலமை பித்தன். புரட்சி தீ பாவேந்தர் பிள்ளை தமிழ், புரட்சி பூக்கள், எது கவிதை, இதெல்லாம் அவருடைய நூல்கள். புலமை இதழின் ஆசிரியர் பொற்கோ. ஜோதி கிவா ஜெகநாதன். ஜீவா ஜீவானந்தம் பற்றி எழுதியிருப்பார். நாணல் சீனிவாச ராகவன். வெள்ளைப்பறவை. சாகித்ய அகாடமி விருது வெள்ளைப்பறவை, சீனிவாச ராகவன். வால்டு விட்டமன் புள்ளின் இதழ்கள். பாரதியார் காட்சிகள், ஞானரதம் அவருடைய வசன நூல் ஞானரதம். சாது சு யோகியார் மனிதனை பாடுவேன் அப்படின்னு பாடியிருப்பார். புதுக்கவிதை நாப்பி அவர்கள் 1934. அதுதான் புதுக்கவிதைக்கு முன்னோடி. வசன கவிதையின் எதிர்ப்பாளர் தோமுசி. புதுக்கவிதையை காலூன்ற செய்தவர் சீசு செல்லப்பா. எந்த இதழில்? எழுத்துங்கிற இதழில் தான். நாப்பி அவர்களும் கூப்பாரா அவர்களும் கானாசு 3 பேரும் முதல்ல ஆங்கிலத்தில் தான் எழுதுகிறாங்க. அதுக்கப்புறம் தான் எழுத்து கவிஞர்களாக உள்ள வராங்க. எழுத்து இதழை சீசு செல்லப்பா நடத்தியதுக்கு அப்புறமேல தான் அது ஒரு கவிதை இதழாக மாறுகிறது. அதில் பார்த்திங்கனாக்கா நம்ம கானாசு, சி மணீஷ், பசுவையா, சுந்தர ராமசாமி தான் பசுவையா, தரும்பு சிவராம், நகுலன், டி.கே. துரைசாமி நகுலன்,
இவங்க எல்லாருமே எழுத ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள தான் வானம்பாடி கவிஞர்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஞானி, சுந்தரம், புவியரசு, அக்னிபுத்திரன், முல்லை யாதவன், மீரா, இன்குலாப்பு, சிற்பி, தமிழன்பன், கங்கை கொண்டான், தமிழ்நாடன், மேத்தா, கலாப்பிரியா, ஞானகுத்தன், தமிழலவன், இவர் எல்லாமே வானம்பாடிகளாம். வானம்பாடி இதழ் கிளம்பியது 1971 வானம்பாடி இதழ் கிளம்பியது. பின் அக்னி, ஞானி, வேள்வி தொடங்கினார். துளிகள் லகரம் தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறமேல தான் ஒன்று ஒன்றா வராங்க. போர்க்குணம் கொண்ட புதுக்கவிதைக்காரன் கைகளில் பேனா நிமிர்ந்தால் வேலாகிறது, வளைந்தால் வில்லாகிறது சொன்னவர் வைரமுத்து அவர்கள். போர்க்குணம் கொண்ட ஒரு புதுக்கவிதைக்காரனுடைய கையில் ஒரு பேனா கிடச்சிதுன்னா அது நிமிர்ந்தால் வேலாக மாறுதான், வளைந்தால் வில்லாக மாறுகிறதாம் வைரமுத்து. மக்களாட்சி முறையே புதுக்கவிதை என்றவர் மேத்தா அவர்கள். மக்களாட்சி முறை தான் புதுக்கவிதை. சிக்கலும் சிடுக்கும் புதுக்கவிதை ஜீவாதாரம் சொன்னவர் காணாசு. சிக்கலும் சிடுக்கும் புதுக்கவிதையினுடைய ஜீவாதாரம் சொன்னவர் நம்ம காணாசு. ஓர் ஓவியமோ சிற்பமோ தன்னை சொற்களின் வாயிலாக வெளிப்படுத்தி கொள்ளும் வகையே படிமம் சொன்னவர் எஸ்ட்ரா பவுண்ட் அவர்கள். இடிச்சொற்பொழிவின் சுருக்கெழுத்து அப்துல் ரஹ்மான். இரவிலே வாங்கினோம் இன்னும் விடியிலேயே அரங்கநாதன். அழகா இல்லாததால் அவள் என் தங்கையாகிவிட்டாள் கலாப்பிரியா. விழிகள் நட்சத்திரங்களை வருடினாலும் விரல்கள் என்னவோ ஜன்னல் கம்பியோடுதான் மேத்தா அவர்கள். அரியாசனம் இருக்கும் வரை அரியாசனம் ஏய்ப்பவருக்கே விநாயக மூர்த்தி அவர்கள். முதல் ஹைக்கூ நூல் இது அமுதபாரதியின் புள்ளிப்பூக்கள் 1984 வந்தது. இரண்டாவது கலனியூரானின் நிரந்தர மின்னல்கள். புதுக்கவிதையை உரைப்பா என்றார் நம்ம பெருஞ்சித்திரனார் அவர்கள். உரை வீச்சு என்பார் சாலை இளந்தரையன். சொற்கோலம் என்பார் கண்ணதாசன். நாப்பி அவர்கள் கும்பகோணத்தில் பிறக்கிறார். புதுக்கவிதை இயக்கத்தின் அவர் தான் விடிவெள்ளி. கிளிக்குஞ்சு, பூக்காரி, வழித்துணை, கிளிக்கூண்டு எல்லாமே நம்ம நாப்பியோட தான். சிசு செல்லப்பா வத்தலகுண்டு எழுத்து இதழ் அவர் தான் தொடங்குறாரு. அவர் வத்தலகுண்டு. நீ என்று இருந்தால் மாற்று இதயம். கூப்பா ராசகோபாலன், சிறிது வெளிச்சம் அவர் தான். வள்ளிக்கண்ணன் கிருஷ்ணசாமி, நெய்யாண்டி பாரதி புனைப்பெயராக எழுதக்கூடியர். அமரவேதனை, புதுக்கவிதையின் தோற்றம் வளர்ச்சியும் வள்ளிக்கண்ணன் தான். அதை சாகித்ய அகாடமி விருது பெற்றது வள்ளிக்கண்ணன். புதுமைப்பித்தன் விருதாச்சலம். புவியரசு ஜெகநாதன், மீறல் இதுதான். சக்திக்கனல் பழனிசாமியோடது. புழுதிப்புயல், கனகாம்பரமும் டிசம்பர் பூக்களும், நீங்கள் கேட்டவை, அண்ணன்மார் கதையை பதிப்பித்தவர் சக்திக்கனல். சிற்பி பாலசுப்ரமணியம். கவிதை இலக்கியத்தின் ராணி என்றாலும் சமூகத்தின் வேலைக்காரி. நிலவுப்பு அவர் தான், சிற்பியோட தான். சிரித்த முத்துக்கள், ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், மௌன மயக்கங்கள், ஒரு கிராமத்து நதி, பூஜ்ஜியங்களின் சங்கிலி எல்லாமே நம்ம சிற்பியோட நூல் தான். அப்துல் ரஹ்மான், கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர் ஒரு படிமை கவிஞர். பால்வீதி, நேயர் விருப்பம், சுற்று விரல், ஆலாபனை, பித்தன், முட்டைவாசிகள், உன் கண்ணால் தூங்கிக் கொள்கிறேன். ஆலாபனை சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். மீரா ராஜேந்திரன். கனவுகள், கற்பனைகள், காகிதங்கள் 3ம் 6ம். கனவுகள், கற்பனைகள், காகிதங்கள் இதெல்லாமே மீராவோடு தான். 3ம் 6ம் மீரா தான். மறுக்கொழுந்து. அன்னம் அகரம் பதிப்பகம். அன்னமிடு தூது இதழாசிரியராக இருந்திருக்கிறார். எழில் முதல்வன் அவர் தான் ராமலிங்கம். இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணிடும் இதெல்லாமே ராமலிங்கம். எழில் முதல்வன். நினைவு பூக்கள் அவரோட தான் புதுக்கவிதை. ஈரோடு தமிழன்பன் ஜெகதீசன் புனைப்பெயரில் எழுதக்கூடியவர். புனைப்பெயர் விடிவில்லியா. சிலிர்ப்புகள், தோணி வருகிறது, தீவுகள் கரையேறுகின்றன, நிலா வரும் நேரம், சூரிய பிறைகள், ஊமை வெயில்,
திரும்பி வந்த தேர்வலம், வணக்கமள்ளுவ சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூலை ஈரோடு தமிழன் வளர்ந்து, தமிழ்நாடன் சுப்பிரமணியன், சேலம் வேள்வி, மண்ணின் மாண்பு, காமரூம், நட்சத்திர பூக்கள், வேள்விகள் நாவல். அடுத்தது 7 கார்ட்டூன்களும் ஒரு வண்ண ஓவியமும், மோப்பா மொழிபெயர்ப்பு நூலை சாகித்ய அகாடமி விருது பெற்றது. இன்குலாப் சாகுல் ஹமீது, வெள்ளை இருட்டு முரண்பாடுகள் பற்றி சூரியனை சுமப்பவர்கள் கிழக்கும் பின்தொடரும். காமராசன், ஏழைகளின் அடுப்பிரிக்கும், இல்லையெனில் சூரியனின் தீக்குளிப்போம். கருப்பு மலர்கள், கிறுக்கல்கள், நாவல் பழம், மகாகாவியம், சுதந்திர தினத்தில் ஒரு கைதியின் டைரி, தாஜ்மஹால் ரொட்டி துண்டும், சூரியகாந்தி, சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள், மலையும் ஜீவ நதியும், ஆப்பிள் கனவு எல்லாமே இந்த காமராசர் தான். மேத்தா, முகம்மது மேத்தா. கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், மனச்சிறகு, அவர்கள் வருகிறார்கள், நடந்த நாடகம், முகத்துக்கு முகம், காத்திருந்த காற்று, திருவிழாவில் ஒரு திருப்பாடகன், நந்தவன நாட்கள், ஒரு வானம், இரு சிறகு, இதயத்தில் நாற்காலி, வெளிச்சம், வெளியே இல்லை, அவர்கள் வருகிறார்கள், சோழநிலா நாவல், ஆகாயத்திற்கு அடுத்த வீடு சாகித்ய அகாடமி விருது பெற்றது. எல்லாமே நம்ம மேத்தாவோட தான். பாருங்கள் எவ்வளவு பண்ணியிருக்காரு பாருங்கள். கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், மனச்சிறகு, அவர்கள் வருகிறார்கள், நடந்த நாடகம், முகத்துக்கு முகம், காத்திருந்த காற்று, திருவிழாவில் ஒரு திருப்பாடகன், நந்தவன நாட்கள், ஒரு வானம், இரு சிறகு, இதயத்தில் நாற்காலி, வெளிச்சம் வெளியே இல்லை, அவர்கள் வருகிறார்கள், சோழநிலா நாவல், ஆகாயத்திற்கு அடுத்த வீடு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். அடுத்தது வலம்புஜான், தாய் மருதாணி மெட்டி, பாப்பா மஞ்சரி, இதெல்லாமே இதழாசிரியராக இருந்திருக்கிறார். காற்றின் கவசம், அம்மா அழைப்பு, ஒரு நதி குளிக்கப் போகிறது, நத்தை கூடுகள், இதெல்லாமே வலம்புரிஜானுடையது. பாப்பா மஞ்சரி இதழின் ஆசிரியராக இருந்திருக்கிறார். அடுத்து தாய் மருதாணி மெட்டி, காற்றின் கவசம், அம்மா அழைப்பு, ஒரு நதி குளிக்கப் போகிறது, நத்தை கூடுகள், இதெல்லாம் அவருடைய நூல்கள். வைரமுத்து 1953 அவருடைய முதல் கவிதை தேன்மலையில் இளநெஞ்சின் இயக்கம் 1917 வந்தது. முதல் நூல் வைகறை மேகங்கள் 1972. முதல் திரைப்படம் பொன்மாலை பொழுது. இது ஒரு பொன்மாலை பொழுது, வானமகள் நாணுகிறாள், வேறு உடை பூணுகிறாள் அப்படிங்கிற பாட்டு. வானொலியில் முதலில் புதுக்கவிதை பாடியவர் நம்ம வைரமுத்து தான். கண்ணீரை சிரிக்க விடுவோம், திருந்தி எழுதிய தீர்ப்புகள், இன்னொரு தேசிய கீதம், கவிராஜன் கதை, கொடிமரத்தின் வேர்கள், என் மௌனத்தின் சப்தங்கள், சிற்பியே உன்னை செதுக்குகிறேன், கல்வெட்டுக்கள், காவி நிறத்தில் ஒரு காதல், பெய்யென பெய்யும் மழை, இதுவரை நான், தன்வரலாற்று நூல், வானம் தொட்டும் விடும் தூரம்தான், மீண்டும் என் தொட்டிலுக்கு, ஒரு போர்க்களமும் 2 பூக்களும், வில்லோடு வா நிலவே, கருவாச்சி காவியம், கள்ளிக்காட்டு இதிகாசம், விண்ணில் இருந்தாலும் மண்ணையே பார்த்து கொண்டிருக்கும் சூரிய சந்திரர்கள், எல்லாமே அவருடைய புதுக்கவிதை. இந்த மாதிரி பல முக்கியமான பாடல்கள், கவிதைகள், நூல்களை எல்லாம் எழுதியவர் நம்ம வைரமுத்து அவர்கள். நன்றி, சந்திக்கலாம். அடுத்தது ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.